நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதில் வந்து ஒரு பையன் வந்து காலேஜ் படிக்கிற பையன் எப்படி ஏஐ டூலை யூஸ் பண்ணி இன்டர்வியூலலாம் நிறையா கிளியர் பண்ணியிருக்கான். அப்புறம் அவனுக்கு என்ன நடந்துச்சுன்னு ஒரு ஸ்டோரி போட்டேன். அதில் நிறைய கேட்கப்பட்ட கேள்வி அந்த டூல் பேர் என்னன்னு. நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை, இப்படி ஒரு கமெண்ட் வரும்னு. அவர் பண்ணது இல்லை எத்திக்கலாக அது தப்பு, அவர் பண்ணது தப்பு. ஓகேயா, நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, இந்த படிப்புலாம் வேஸ்ட்டு, நம்மளுக்கு வந்து வெறும் அந்த ஸ்கில் கற்றுக்கிட்டா போதும், நம்ம அடுத்தது போயிடலாம், இந்த 4 வருஷம் படிக்கிற இன்ஜினியரிங் வேஸ்ட்டு, அது டிகிரி வேஸ்ட்டு அப்படிங்கிறாங்க. தயவுசெய்து அப்படின்னு யோசிக்காதீங்க. அது பெரிய பெரிய தப்பான அபிப்பிராயம். இந்த சிஸ்டம் உங்களை டிகிரி எதிர்பார்க்குது, எல்லா இடத்துலையும் எதிர்பார்க்கும். எங்கே எதிர்பார்க்கணும்னு சார், அவங்க ஸ்கில்லாம் இருக்கும், எல்லாம் பண்ணிடுவீங்க, நீங்கள் நல்லா பண்ணிட்டுருவீங்க. ஆனால் ஒரு வெளிநாடு வாய்ப்பு வருது, அப்போ உங்களுக்கு விசா அப்ளை பண்ணுறப்ப உங்கள் டிகிரி ஜட்ஜ் பண்ணும். உங்கள் டிகிரியை பொறுத்து தான் உங்களுக்கு கிடைக்க போகிற விசாவே மேட்ச் ஆகும். அந்த டிகிரிக்கு அந்த விசா கிடைக்கும். ஏன்னா உங்கள் டிகிரிக்குன்னு அவங்க போகிற கண்ட்ரியில் ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, இந்த டிகிரிக்கு இந்த விசா குவாலிஃபிகேஷன் அப்படின்னு. இந்த மாதிரிலாம் சில விஷயத்தில் அடிபடும். ஸோ அந்த டிகிரிக்கு ஒரு சில பொசிஷன்ஸ் கிடைக்கும், ஒரு சில சேலரியும் கிடைக்கும். என்ன கேட்டிங்கன்னா, ஒரு சில நிறுவனம்லாம் இருக்குது, அவங்க வந்து எந்த டைப் ஆஃப் காலேஜில் படிச்சிங்கிறத பொறுத்து உங்களுக்கு சம்பளம்லாம் மாற்றி ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. எந்த Tier 1 காலேஜா, Tier 2 காலேஜா, Tier 3 காலேஜா, அதில் என்ன டிகிரி, எல்லாத்தையும் பொறுத்து உங்கள் சம்பளமே மாறும், உங்களோட ப்ரொமோஷன் மாறும், உங்களோட வெளிநாடு வாய்ப்புகள் மாறும். அதனால் தயவுசெய்து எடுக்கிற கோர்ஸை பார்த்து சும்மா இமீடியட் தேவைக்காக பார்க்காதீங்க, லாங் டேர்மில் பாருங்கள். இது வந்து என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு ஓப்பன் அப் ஆகும்னு. அதனால் பார்த்து செலக்ட் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள்.